இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதரிகளே, அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 12 முதல் 16 முடிய. இறைவன் நமக்கு மைய செய்தியாக வழங்குவது தொடுதலால் வருகின்ற நம்பிக்கையை விளக்குகின்றது. இன்றைய வாசகத்தில் தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மனிதன் இயேசுவின் முன்வந்து, ஆண்டவரே, நீங்கள் விரும்பினால் என்னை சுத்தமாக்க முடியும் என்று விசுவாசத்தோடு வேண்டுகிறான். அவனுடைய இந்த வேண்டுதலில் நம்பிக்கையும் தாழ்மையும் முழுமையான சரணாகதியும் காணப்படுகின்றன. இயேசு அவனை பார்த்து, நான் விரும்புகிறேன், நீ சுகம் பெறுவாய் என்று சொல்கின்றார். இந்த தொடுதல் வெறும் உடல் சுகமல்ல, அது நிராகரிப்பிலிருந்து ஏற்றுக்கொள்ளுதலுக்கும் தனிமையிலிருந்து சமுதாயத்திற்கும் அழைக்கும் அன்பின் தொடுதலாகும். யூத சட்டப்படி தொழுநோயாளியை தொடுவது தடை செய்யப்பட்டிருந்தாலும் இயேசு சட்டத்தை விட மனிதனை முதன்மைப்படுத்துகிறார். அவருடைய கருணை எல்லா எல்லைகளையும் தாண்டி செல்கின்றது. சுகமளித்த பின்பும் இயேசு புகழை நாடவில்லை. அவர் தனிமையான இடங்களுக்கு சென்று ஜெபத்தில் ஈடுபட்டார். இதன் மூலம் பணியும் ஜெபமும் ஒன்றாக செல்ல வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இன்று நம் வாழ்வில் அர்ப்பண வாழ்வு வாழ்கின்ற நாம் நமது சொல்லால், செயலால், தொடுதலால் பல ஆன்மாக்களை குணப்படுத்தி இருக்கின்றோமா? அல்லது நமது பார்வையால், ஆறுதலான வார்த்தையால் பிறரை பலப்படுத்தி இருக்கின்றோமா? நமது தொடுதலால் எத்தனை இதயங்களை இன்றும் நாம் வாழ செய்திருக்கின்றோம்? தொழுநோயாளிக்கு இருந்த நம்பிக்கை இன்று நம்மிடம் வளர்ந்திருக்கிறதா? ஒருமுறை சிறுவன் என்னை சந்திக்க வந்தான். என்ன தம்பி என்று கேட்டேன். சிஸ்டர், நான் நன்கு படிக்கிறேன், ஆனால் என்னமோ தெரியவில்லை, எக்ஸாம் ஹாலுக்கு போனால் எல்லாம் மறந்து போகிறது. எனக்கு வாழவே பிடிக்கல. எனது வீட்டிலும் படி படி என்று டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரே டென்ஷனாக இருக்குது சிஸ்டர், அதனால்தான் உங்ககிட்ட வந்தேன் என்று சொன்னான். தம்பி, நீ கோயிலுக்கு போயிருக்கியா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறியா? ஆமாம் சிஸ்டர், கேட்டிருக்கிறேன். சரி தம்பி, இந்தா இறை வார்த்தை படி. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன்னை உயர்த்தும். அதுபோல ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் போதும் தியானிக்கும் போதும் குணம் பெறுவோம், விடுதலை பெறுவோம். ஜெபம். இரக்கத்தின் தெய்வமே இறைவா, நீர் இரக்கம் நிறைந்தவராய் இருப்பது போல நாங்களும் பிறர் மீது இரக்கம் கொள்ளவும், பிறருக்கு நம்பிக்கை கொடுக்கவும் நல்ல மனிதர்களாக வாழ வரம் தாரும். ஆமேன்.